வணக்கம். வெல்கம் டு வேலஸ்ட்ரோங்க. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருளால் இந்த கோவில் 2500 வருடம் பழமையான கோவில். இந்த கோவில் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. நல்லிக்கொண்டமலையம் தாண்டி காளிபாளையத்திற்கும் தேவம்பாடி வலசுக்கும் சென்ட்ரலில் இருக்குங்க. காளிபாளையம் தாண்டினதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, அம்னீஸ்வரர் கோயில் செல்லும் வழின்னு. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு தோப்புக்குள்ளே இருக்குங்க. இந்த கோவில் 2500 வருடம் பழமையான கோயிலுங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். திருமண தடைகள் நீக்கக்கூடிய கோயில், பூர்வ புண்ணியம் வழுகக்கூடிய கோயிலுங்க இந்த கோவில். சரிங்களா? இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பொங்கு சனீஸ்வரனாக சனீஸ்வர பகவானாக தனியாக இருக்காருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே திருக்கொள்ளிக்காடில் இருக்க மாதிரியே பக்கத்துலேயே காலபைரவரும் இருக்காருங்க. இந்த கோயிலில் சனி பகவானுக்கு பக்கத்துலேயே காலபைரவரும் இருக்காருங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர், சண்டிகேஸ்வரர், துர்கை அம்மன், எல்லா சாமிக்குமே ஒரு காலபைரவர், சொர்ணாகஸ்ன பைரவர், சனீஸ்வர பகவான் அதே மாதிரி எல்லா சாமிக்குமே தனித்தனி சன்னதி இருக்குது. இந்த சாமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்காதேவி, பார்வதேவி சமேத அம்னீஸ்வரராக இது 2500 வருடம் முன்னாடி தோன்றின இதுங்க இந்த சாமி தான். சரிங்க. இது உள்ளேயும் பிரதிஷ்டா பண்ணியிருக்காங்க. எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்காங்க. சித்ரா பௌர்ணமி விமர்சனையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற பூஜையில் சாமி கழுத்தில் திருமாங்கல்யம் வச்சு அதை வர்ற பக்தர்களுக்கு திருமண தடை நீங்கள் கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சோம்னா உங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண தடை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போய் இந்த சாமி கழுத்தில் போட்டு கொடுக்குற திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக திருமண தடை நீங்குங்க. யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக போங்க. மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு போங்க. நன்றி, வணக்கம்.